Welcome back to our channel guys. இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலா சிம்பிளா ஒரு டிஃபன் ஐட்டம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ரெண்டு பொருள் போதும். மெஷரிங் கப் அல்லது இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்ல 2 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்திருக்கேன். அதாவது 2 கப் அரிசிக்கு 2 ஸ்பூன் வெந்தயம். இத நல்லா 2-3 தடவை தண்ணியில அலசி எடுத்துக்கோங்க. பிறகு அது முங்குற அளவுக்கு தண்ணீர் ஊத்தி ஒரு 5 மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா அரிசி வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. நீங்க மிக்ஸி ஜார்ல ஆட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். நீங்க மிக்ஸி ஜார்ல அல்லது கிரைண்டர்ல கூட ஆட்டலாம். நான் அந்த ஊற வச்ச தண்ணியோடவே தான் ஆட்டியிருக்கேன். அப்புறம் மிக்ஸி அளவுன தண்ணியும் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். ருசிக்கு ஏற்ப உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணியாவே இருக்கட்டும். மூடி வச்சு 10ல இருந்து 12 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆகி மாவு திக்காவும் வந்திருக்கும். உங்களுக்கு நான் கரண்டி போட்டு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு மாவு திக்கா இருக்கு. நீங்க இட்லி வாத்து கூட சாப்பிடலாம். இதுல எந்த கசப்புமே உங்களுக்கு தெரியாது. மாவு நல்லா திக்கா இருக்குங்களா? நம்ம இப்ப தோசை வாக்கலாம். கல்லு சூடு பண்ணி மேல லைட்டா ஆயில் தேய்ச்சிக்கோங்க. மாவு பாத்தீங்கன்னா கெட்டியா இருக்கு. நல்லா இந்த மாதிரி போட்டு தோசை வார்த்ததுக்கு அப்புறம் ஒரு லிட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா சாஃப்டா வெந்திருக்கும். ஆயில் கொஞ்சம் போட்டு இந்த தோசைய எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த ரெசிபியை நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.